எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதே தப்பு. பொய் சாட்சிய சொல்ல வரேன். கோர்ட்டு பக்கம் ஒன்ன பார்த்தேன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. சரி. கீரை சாப்பிடு, சத்து. ஆமா, சத்து வச்சு நான் சண்டைக்கு போறேன் பாரு. ஐயோ, இந்த பாண்டி பசார் அம்மன் ஸ்டோர்ஸ் கடையை காலி பண்ண பகடி கேட்டானே, அது என்னன்னு பாத்தியா? வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அவன் காலி பண்ணலன்னா அவன் பண்ணிடலாம். அந்த பாலம் டெண்டர் விஷயம் என்னாச்சு? எதிர்பார்ட்டிய தட்டியாச்சுனே, வரமாட்டான். அப்புறம் 50,000 லஞ்சம் வாங்கிட்டு கையெழுத்து போட மாட்டேன் நானே, அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா, அது என்னன்னு பாத்தியா? அவன் எப்படியும் கையெழுத்து போட்டுருவானே, இல்லைன்னா ஆசிட் அடிச்சாதான் சரிப்படுவான். வேணாம், உள்காய இருக்கிற மாதிரி ஆட்டி. என்னடா இது, சாப்பிடுற இடத்துல ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுற மாதிரி பண்றது அடிதடி. இதுல பேச்சு பாரு. யாரு என்ன பண்ண உங்களுக்கு என்னடா? அப்படி விட முடியாதுமா. உலகத்திலேயே பெரிய தப்பு தப்பு பண்றவன் தப்பிக்கிறது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் பொண்ணைய கடத்தி கல்யாணம் பண்றானவ. வாங்கடா. டேய், நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அசத் சொல்லிருக்கேன். ஏறுங்கடா, சீக்கிரம். ஏட்டா போடி. மணி 8:25 ஆயிடுச்சு. அசோக் வரேன்னு சொன்னது 8:30க்கு. இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கண்டிப்பா வந்துருவான், கவலைப்படாத. என்ன பாக்குற? அவன் காதலுக்காகவே வாழ்றவன்.
அசோக், என்னடா ரிஜிஸ்டர் ஆபீஸையும் தாண்டி போற? டேய் பேசாம என்ன ஃபாலோ பண்ணுங்கடா. டேய் எல்லாரும் நம்பர் 95 நேரு நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சேருங்க. ஓகே, ஜாக்கிரதை. புரியுதா? விடாதீங்க, அவனை கொல்லுங்க. அசோக் என்னடா இன்னும் வரல? டைம் ஆச்சு. இங்க வரலனா அங்கேதான். வாங்கடா.
விஷ் யூ குட் லக். Thank you very much sir. It's all எல்லாரும் right. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க. Thank you very much. இந்தாங்க. இது போதும். ஹலோ, பாத்து மெதுவா. இப்பே கடி தின்றுவா போல இருக்கு. கிண்டலா? லாஸ்ட் பால். குட் கேட்ச். Thank you sir. கண்ட்ராக்டர்ல ஆரம்பிச்சு உன காய்கறி விக்கிறவன் நினைச்சால தல. நல்ல வேளை கார்ப்பரேஷன்ல வேலை செய்யறேன்னு சொல்லாத போனால. என்ன நெக்கலா? தீனா உன்னை அண்ணன் கூப்பிடுறாரு. படி. ஸ்கூல் வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிறைய குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. சொல்லுங்க. அண்ணா, என் குழந்தை பாரதி மெட்ரிகுலேஷன்ல படிச்சதுங்க. பக்கத்து ஸ்கூல் சரஸ்வதி வித்யாலயா மினிஸ்டர் மலர்வண்ணனோடதுங்க. ஸ்கூல் மேல இருக்கிற போட்டியில குழந்தைங்க போற வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ணிட்டானுங்க. வண்டி மோதி ஸ்பாட்ல 16 குழந்தை இறந்துருச்சுங்க. அதுல என் குழந்தையும் ஒண்ணுங்க. நீங்க தாங்க ஏதாவது பண்ணணும். அண்ணா, மத்த அப்பா மாதிரி என்னால சும்மா அழுதுகிட்டு போக முடியாது. இதுல 5 லட்சம் இருக்கு. நீங்களா பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கண்ணா. அண்ணா, மினிஸ்டர் மலர்வண்ணனுக்கு கட்சியில ரொம்ப செல்வாக்கு இருக்கு. இதுல நம்ம இறங்கணுமா? இறங்கணும். டேய், பூ மாதிரி 16 குழந்தைங்களை கொன்னு இருக்காங்க. அவனை சும்மா விடணுமா? தீனா அண்ணா, அந்த மினிஸ்டர் அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் கையை மட்டு. சரிண்ணா. தீனா, சாப்பிடுற கைய வெட்ட. போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம் இறுதிவரை போராடுவோம். போராடுவோம் போராடுவோம்.
ஏய் என்னடாச்சு உனக்கு மனுஷ குரங்கு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு இருக்க? டேய் ஓவரா பேசாதடா. தினம் கொஞ்ச நேரம் உடம்பு சொரிஞ்சு விட்டாக்க ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்னு இந்த நாள் இனி நாள்ல வரம் புரிஞ்சான்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்படி கோவப்படுற? ஏன் இப்படி சொரிஞ்சுக்கிறேன்னு தானே கேட்டேன். ஆமா. இதான் வரக்கூடாது வியாதி வந்துருச்சா நான் கேட்டேன். நீ வேறப்பா இந்தப்பா எப்பா எசமா சாமி இந்த பேச்சை இதோட விட்டுருக்க, வேற பேசுங்க மகராசா. பிச்சைக்கார மாதிரியே பேசுற? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? காலைல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்க. நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. ஆனா அவன் என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. டேய் தில்ல இருக்க பசங்களை ஏன்டா லவ் பண்றீங்க? அதானே. லவ் பண்றல அப்ப தைரியமா போய் லவ்னு சொல்ல வேண்டியதானே? நான் சொல்ல தானே போறேன். டேய் சுரேஷ் அவசரப்படாதடா. என்னால எதையுமே ஒழுங்கா செய்ய முடியலடா. நான் சொல்ல தானே போறேன். டேய் சுரேஷ் வேணாடா. காதல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். முதல்ல அந்த பொண்ணு மனசுக்குள்ள நீ இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ. வா வாங்கடா. டேய் எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? யார் அந்த பொண்ணு? அந்த கிரீன் கலர் சுடிதார் தானே? எப்படிடா? போடா போய் உட்காரு. டேய் எதுக்குடா? வாடா. ஏய் ஏதாவது பேசி கவுத்த போறடா. இருந்துட்டு போட்டோம், இதை விட பெட்டர் ஃபிகரா பிக்கப் பண்ணிக்க. சாரி பிரதர், கிடைக்காதுல்ல. தைரியமா இருன்றப்பா. ஓ சிகரெட்டா? ஏடா கேட்டா கொடுக்க மாட்டேன். அடி அச்சி அடி. டேய் அவன் இருக்கடா, பாத்துற போறான். வேணாடா. அடிடா. டேய் அவன் இருக்கடா. உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவர்தான் வேண்டாம் வேண்டாங்கறல்ல, நீங்க அவரை கம்பல் பண்றீங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் உங்களுக்கு தெரியாதா? உங்களை செருப்பால அடிக்கணும். சாரி சிஸ்டர். இந்த மாதிரி கெட்ட கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏன் வச்சுக்கிறீங்க? கிரி எப்படிமா இருக்கான்? அவன் ஏன் உயிரோடு இருக்கான்னு வருத்தப்பட்டு இருக்கேன். குணமாவதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. அந்த கொடுமை நீயே போய் பாரு. பொதுவா எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். எதுவா இருந்தாலும் அது எல்லோ கலரா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
என்னங்க ஒரே மஞ்சளா இருக்கீங்க? எல்லோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? எல்லோனா உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் மஞ்சள்னா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு உங்க டேஸ்டும் என் டேஸ்டும் இப்படி ஒத்து போயிடுச்சு. சும்மா எனக்கு மஞ்சள் பிடிக்கும்ன்றதுக்காக நீங்க போய் சொல்லாதீங்க. ஐயோ சத்தியமா மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே ஏங்க வியாதி வந்தா கூட அது மஞ்சள் காமலையா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மச்சான் 1 மினிட்ரா. டேய் பொம்பளைங்க சுடிதாருக்கு மேல துப்பட்டா ஏன் போட்டுக்கறாங்க தெரியுமா? தெரியலையே மச்சான். நம்ம மாதிரி ஆம்பளைங்க ஒலச்சு கலச்சு ஓட தெரிஞ்சு வராங்க பாத்தியா, அவங்க வேர்வை தொடச்சுக்கு தாண்டா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த காலத்து பொம்பளை பசங்களுக்கு இங்கிலீஷ்ல பீட்டு விடுற பசங்களை தான் பிடிக்கும். அடிதடி பண்ற ஆம்பளைங்களை பிடிக்காது. நீ யாருன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே எஸ்கேப். டேய் சிஸ்டர் காது கீழ இருக்க முடி அழகா இல்ல? பிரதர் கூட தான் மூக்கில முடி இருக்கு, அத பாருடா. டேய் அதுக்கு பேரு மீச. அது இருந்தா தான் ஆம்பளைன்னு அர்த்தம். ஆமாண்டா ஆம்பளை தான். மச்சி பச்சி பறந்துச்சா? சித்ரா ஹலோ மஞ்சள். ஹலோ என்னங்க ஞாபகம் இல்லையா? சுத்தம். இதே ஹோட்டல்ல உங்களுக்கு 150 ரூபாய்க்கு பில் கொடுத்திருக்கேன், அதாவது ஞாபகம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வேற டேபிளுக்கு போறீங்களா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன திடீர்னு கோவம்? என்ன ஆச்சா? பஸ் ஸ்டாப்ல உங்க முன்னாடியே ஈவ் டீசிங் பண்ணாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. ஓ அதான விஷயம். சரி விடுங்க. உங்களால 5 பேரை அடிக்க முடியாது, ஓகே. ஆனா ஒரு வார்த்தை அவங்கள நீங்க கேட்டுக்கலாம்ல. எதுக்குங்க வீணா ரோட்ல போய் அசிங்கமா சண்டை போட்டுக்கிட்டு? அதுவும் இல்லாம உங்களை மாதிரி பொண்ணுங்களை வேற சண்டைனா பிடிக்காது. எந்த கேனையா சொன்னா பொண்ணுங்களுக்கு சண்டைனா பிடிக்காதுன்னு? எல்லா பொண்ணுங்களுக்கும் சண்டைனா பிடிக்கும். என்னது? சண்டைனா உங்களுக்கு பிடிக்குமா? என்ன விடுங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். எல்லா பொண்ணுங்களையும் விடுங்க, உங்களுக்கு சண்டைனா பிடிக்குமா? ஆமா, சண்டைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக்கி சான் படம் எல்லாம் ரிலீஸ் அன்னைக்கு 2 தடவை நான் பாப்பேன். ஐயோ ஏங்க இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? ஏன்? போங்க, அடுத்த தடவை அவங்க வரட்டும், என்ன ஆவறாங்கன்னு பாருங்க. இவ்ளோ சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கல. சாங்கு சிக்கு சஜக்கு சக்கு சாங்கு சிக்கு சா. டேய் நம்ம துப்புடா பாட்டிடா. மச்சான் நம்ம ஆம்பளடா. நாங்கெல்லாம் சாப்பிட வருவோம் தெரிஞ்சு கரெக்டா துப்பட்டா எடுத்து வந்திருக்க. சிங் சா சிங் சிங் வரட்டா சிங் சா சாங்கு சிக்கு சஜக்கு. கட்டிப்பூடி கட்டிப்பூடி கண்ணேனி கட்டிப்பூடி மச்சான் மறக்கறடா. அவன் ஒருத்தனை அடிக்க என்ன பாட்டிலு ஆக்கி சிக்கனு, அவனெல்லாம் வெறுங்கையில் அடிக்கணும்டா.
ஜோசப் உடனே பிளாசாக்காரருக்கு வந்துரு. ஜோசப் பாருங்க இப்ப வந்துருவாங்க. யாரா உங்களை அச்சதே? தலை என்ன தலை நாச்சத்துல வந்தியா? நானே உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன். உங்க நாராயணன் கொஞ்சம் சொல்லி வைத்தல. பால் பூத்துக்காரன நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன அடிக்க வரான். உங்க ஏரியாண்ட நான் வருவேனா தலை? என் மேல தப்பு இருந்தா நீ அடித்தல வாங்கிக்கிறேன். போன மாசம் கூட என் ஏரியால வந்து சேட்டு மௌன வெட்டினீங்க, நான் ஏதாவது கேட்டேனா தலை? இப்ப மட்டும் உங்க நாராயணன் என்ன வெட்ட வரான், நீ ஏன் சொல்லு தலை? சரி சரி நீங்க புறப்படுங்க, அப்புறம் பேசலாம். அப்பால ஊட்டானது பாக்குறேன் தலை. கிளம்பு. வரேன் தலை. சரி சரி. ஆமா நீ யாரு? அடிதடினா உனக்கு பிடிக்கும்ல? அடிதடினா உனக்கு பிடிக்கும் தானே? ஆமா. அதான் என் தொழிலே. இவன் என் ஃப்ரெண்டு கிரி. இப்ப நீங்க எனக்கு எப்படியோ அப்படிதான் ஒரு சமயத்துல நானும் இவனும். ஆனா இப்ப என்ன யாருன்னு இவனுக்கு தெரியாது. அவன் ஏன் இப்படி ஆனான்னு உங்களுக்கு தெரியுமாடா? தெரியுமாடா? டேய் அதை வச்சுட்டு வாடா. லவ் பண்ற பொண்ணு அவதான்டா. சூப்பரா இருக்கடா. அப்படியாடா? டேய் இதை நம்ம குமரன் காரன்ட்ட சொல்லிடாதடா, அவனுக்கு கலாய்ச்சிருவானுங்க. சரி சரி டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்லப்போ. டேய் 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 பயமா இருக்குடா. இப்பெல்லாம் பயந்துகிட்டு இருந்தனா வேலைக்கே ஆகாது. சரி விடு,
உனக்காக அந்த பொண்ணுகிட்ட நான் போய் பேசுறேன். டேய் இருடா அசோக். அசோக் வேணாம்டா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை ஆயிடும்டா. டேய் சொன்னா கேளு. வேணாம்டா, ஒரு பிரச்சனை வரதுடா. டேய் சொன்னா கேளு. வேணாம்டா. டேய் வேணாம் அசோக், ப்ளீஸ் டேய் சொன்னா கேளு. டேய் மச்சான் ட்ரெயின்ல இல்ல, வேணாம் மிஸ் பண்ணாத. சொன்னா கேளு. மச்சான் போய்டுவாடா. டேய் இல்ல வேண்டாம் வேண்டாம்டா. ப்ளீஸ் அசோக் வேணாம்டா. டேய் வேணாம்டா. டேய் கேட்டுக்கிட்டே ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. வேணாம்டா. ப்ளீஸ் அசோக் சொன்னா ட்ரெயின்ல ஏறா உட்றா. டேய் பயமா இருக்குடா. அறிவு கட்டு. சூப்பர் சான்ஸ் கிடைச்சது கெடுத்துட்டியா? நீ வேஸ்டா. நீ எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால லவ் சொல்லவே முடியாது. ஏய் கோவிச்சுக்காதடா அசோக். பின்னாலே சுத்துறேன்ற, ஊருக்கு ஊரா காதலிக்கிறேன்ற, அப்புறம் போய் லவ் சொல்றானா நீயும் சொல்ல மாட்டேன்ற, ஹெல்ப் பண்றவனே விட மாட்டேன்ற. சரி விட்டு சொல்றானா அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற. அப்படி எதுக்குடா பயப்படுற? அசோக் வேற வழியே இல்லையாடா? கல்யாணம் பண்ணிக்க போறல? கண்டிப்பா. அப்ப வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டுருவோம். பொண்ணு கேட்கவா? தைரியம் இல்லைன்னா மறந்துட வேண்டியதுதாம்மா. எல்லாம் நான் பேசிக்கிறேன், நீ வா. வணக்கங்க. ஏய் ஐஸ்வர்யா, நீ எழுதி காட்டு. எழுது. இவன் என் ஃப்ரெண்டு கிரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இருக்கிறான். மாசம் 7,000 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா வரதராஜன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், அவங்க அம்மா ஜானகி ஹவுஸ் ஒய்ஃப். நல்ல கௌரவமான குடும்பம், ஒரே பையன். திடீர்னு வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆயிஷாவும் கிரியும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அவன் இல்லாம ஆயிஷா இல்ல, ஆயிஷா இல்லாம இவன் இல்ல. அது மட்டும் இல்ல, ஆயிஷாவை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன ஆயிஷா, நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? சொல்லிட்டேன். ஏய் ஆயிஷா கிட்ட நான் இது வரைக்கும் பேசினது கூட கிடையாது. நீ என்னடா எதேதோ சொல்ற? 2 பேரும் பேசிக்கலன்னா லவ் இல்லைன்னு அர்த்தமா? சும்மா நான் பாத்துக்கிறேன். ஏய் எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. பழண்டா நீ. நாளைக்கு தான் உங்க அம்மா அப்பாவோட வந்து மறுபடியும் பொண்ணு கேட்க போறோம்ல. என்ன எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா? நாளைக்கு பாருங்க, இதை விட பெரிய அதிர்ச்சியா தர போதும். சொல்லிட்டு வாடா. வரேன் ஆயிஷா. ஐயோ, கௌரவமா வாழ்ந்த நம்ம குடும்ப மானத்தை இப்படி கெடுத்துட்டியே. இனிமே ஊரே கூடி சிரிக்குமே. வேலைக்கு போயிட்டு வாடின்னு சொன்னா எப்படி பண்ணிட்டியேடி பாவி. அம்மா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுமா. அடடா, வாயில வெண்ணெய் வச்சா கூட குழந்தைக்கு கடிக்க தெரியாது. இல்ல நீ என்ன நம்புங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் எப்படி அவ யாருன்னு தெரியாமலா இவ்வளவு தைரியமா வீடு தேடி வந்து பொண்ணு கேப்பா? நாடகம் ஆடுற பாரு. நீ சந்தி சிரிக்க வச்சிட்டியே. இரு இரு, உங்க அண்ணன் வரட்டும். பாத்தீங்களாக்கா, ஊம மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்ணிருக்கா? ஆமாண்டி, இவ சேலை இழுத்து இழுத்து போத்திட்டு போனது மத்த ஆம்பளைங்க இழுக்கத்தான் அப்படின்றது இப்பதானே புரிஞ்சுது. அவளை சொல்லி குத்தம் இல்ல, வளர்த்த விதம் அப்படி. அப்பா, அப்பா, எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நிஜமா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நீங்களாவது என்ன நம்புங்கப்பா. பொண்ணுங்க தலை குனிஞ்சு நடக்கணும்னு சொல்றது ஏன் தெரியுமா? அப்பதான் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆனா நீ எங்க எல்லாரையும் தலை குனிய வச்சுட்டியே.
மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியாமலே அவசரப்பட்டுட்டோம் மேடா. உயிரோடு இருந்திருந்தா கூட காதலிக்கலனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிட்டாவது இருந்திருப்பேன். நான் உயிருக்குள்ள காதலிச்ச ஆயிஷா செத்து போயிட்டாடா, செத்து போயிட்டா. இல்லடா, அவ சாகலடா, நான் தான்டா அவளை கொண்டுட்டேன். அவ உன்னை காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் தான்டா அவசரப்பட்டு. கிரி, என்னை மன்னிச்சிடுறா. நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுறா. இனிமேல் என்னால பாட முடியாதுடா. இப்படி எதை பத்தியும் யோசிக்காம அவசரப்பட்டு நான் செஞ்ச தப்பால அந்த அப்பாவி பொண்ணு செத்துட்டா. உயிர் காப்பான் தோழன்னு சொல்லுவாங்க, ஆனா இவன் தன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம உயிருள்ள பொணமா கிடக்க நான் காரணமாயிட்டேன். எந்த பாவம் அறியாத அந்த 2 குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு. இன்னொரு தடவை அப்படி ஒரு முட்டாள்தனம் என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, யார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாது. ஒரு பொண்ணு நம்மளை பார்க்கறதுனாலயோ சிரிக்கிறதுனாலயோ 4 வார்த்தை பேசுறதுனாலயோ அது நம்ம காதல்னு தப்பா நினைச்ச கூடாது. அவ மனசுல நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். நான் தெரியாம செஞ்ச தப்புக்காகத்தான் யார் காதலா இருந்தாலும் சரி, உண்மை காதல்னா என் உயிரை கொடுப்பேன். மா, இங்க ஒரு போன் டைரி வச்சிருந்த பாத்தீங்களா? சித்ரா ரூம்ல இருக்கும் பாருடா. அது வந்து நான் டேய் வாடா வெளியே.
ஏய் தீனா வாடா வெளியே. ஏய் இது பார், எதுவா இருந்தாலும் உள்ளவா பேசிக்கலாம். வெளியே இருந்து கத்தாத. என்ன யோகிய மாதிரி பேசுற? ஓ தங்கச்சி நான் லவ் பண்ணேன்னு இதே இடத்துல என்ன நீ அடிக்கல? இப்ப ஏன் தங்கச்சி எப்படா நீ லவ் பண்ணலாம்? இருக்கிற சிக்கல் போதாதுன்னு இப்போ உன் லவ் மேட்டர் வேற உனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பிளாட்டுக்கு இவன் ஏன் வந்தான் தெரியாம இருந்ததுல இப்ப தெரிஞ்சு போச்சு. இவன் தங்கச்சி செத்ததுக்கு நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு என் தங்கச்சி கொல்ல வந்திருக்கா. காசுக்காக ஆள் அடிக்கிற கூட்டம் தானடா உன் கூட்டம். பாசத்தை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ என்ன அடிச்ச மாதிரி பதிலுக்கு ஒன்னு அடிக்க என் உடம்புல தெம்பு இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன மீறி என் தங்கச்சி நிழல கூட பார்க்க முடியாது. டேய் தீனா, உன் தங்கச்சி சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற. இது கூட பெருசு இல்லடா. ஆனா நீ யாருக்காக கஷ்டப்படுறியோ அவனே ஒண்ணு புரிஞ்சுக்கலையடா. ஏண்டா? இப்ப பெயின் இருக்கா உங்களுக்கு? இல்ல டாக்டர். என்னக்கா தீனாங்களை தேடுறியா? பயப்படாத, வந்துருவாரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதன்னு சொன்னா கேக்குறானுங்களா அவனுங்க? அவன் அப்படிதான்ப்பா. என்ன நாராயணா, நான் ஏர்மல பேசுறேன். என்ன சொல்லு? அந்த அசோக் குடும்பத்தோட சூரிய ஹாஸ்பிட்டல் வந்துறான். பக்கத்துல தீனா இல்ல. நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேன், தீனா இல்ல. சரி, நீ அங்கே இரு. பசங்களை கூட்டு நான் இப்ப வந்துடுறேன். அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார்ல? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. மேட்ரு முடிச்சு சொன்னு வச்சுக்க சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு அவன் குடும்பத்துல ஒருத்தராவது சாவணும். சரி, சீக்கிரம் வந்துரு. சித்ரா உங்ககிட்ட ஏதோ லெட்டர் கொடுக்க சொல்லி அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தா. வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். அன்புள்ள தீனா, அண்ணனோட மெடிக்கல் செக்கப்புக்காக சூரிய ஹாஸ்பிட்டல் போறோம். நீங்களும் கண்டிப்பா பண்ணும். இந்த லெட்டர் எப்ப கொடுத்தா? 1 மணி நேரம் ஆகுது. டேய், ஒரு நிமிஷம் கூட அவளை தனியா விடாம பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்பா இந்நேரம் அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல?
கோபி அவங்களை விட்டுடா டே கோபி வேணாடா டே அவங்களை விட்டுடா வேணாடா அவங்களை ஒண்ணும் பண்ணிட்டே இருக்கடா டே கோபி வேணாடா அவங்களை விட்டுடா டே அவங்களை விட்டுடா டே வேணாடா டேய் உன் அழகை பார்த்தது போதும் அங்க பேர்
அவர் தான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்றாருல, நீங்க ஏன் அவரை பலவந்தப்படுத்துறீங்க? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு உங்களுக்கு தெரியாதா? ஹே, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எதுக்கு போய் இப்படி அழுவுற? சாரி. அதுக்கு இல்ல, தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றான். லவ் பண்றேன்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுக்கறான். நீ சிரிஷா லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அதனால என்ன, என்னையும் சேர்த்து லவ் பண்ணுன்னு சொல்றான். பப்ளிக் பிளேஸ்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான். அந்த பக்கம் போகவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஏரியா? அந்த ப்ளூ டி-ஷர்ட் போட்டிருக்கானே அவன்தான். என்ன ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்ல பிரதர், இவங்க ஏற்கனவே என் ஃப்ரெண்ட லவ் பண்றாங்க. நான் கூட தான் லவ் பண்றேன். என்ன முறைக்கிற? ஐயா கொஞ்சம் தள்ளி நில்லு. இல்ல கொஞ்சம் ஓரமா நில்லு. என்ன முறைக்கிற? ஐயா என்ன முறைக்கிற? ஏய் எவனா ஒருத்தன் நம்ம ஆளுங்க அடிக்க வாடா. யார் நீங்க? சார் நாங்க சாந்தியோட கிளாஸ்மேட்ஸ். அசோக் சாந்தியை கடத்திட்டு போல, 2 பேரும் லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போனாங்க அப்படின்னு தீனா சொல்ல சொன்னானா? நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது நாங்க காலேஜ் டூர் போனப்போ எடுத்தது. என்னால இது நம்ப முடியல. நீங்க சொல்றது சத்தியமா உண்மை சார். நீங்க ஜெயில இருந்தப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா நீங்க தான் எங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேன்.
நான் தப்பு பண்ணிட்டேன். என் தம்பி அவனை நான் சந்தேகப்பட்டேன். கடவுளே. டேய், என் தங்கச்சி கல்யாணம் தான் நடக்கல. ஆனா என் தம்பி அவன் கல்யாணத்தை நான் நடத்தியே ஆகணும். வா. மினிஸ்டர் உள்ள பூந்தானுங்கண்ணா. போங்கடா. ஒரு நிமிஷம். நான் உங்களை பார்த்தது இல்லையே. எந்த பிளாட்ல இருக்கீங்க? சி பிளாக் புதுசா வந்து. தீனா அவன் மினிஸ்டர் சொல்றா. அவனை விடாத. Hi Raja. Hi. Congratulations. Thanks. ராஜா டென்ஷன் ஆகாதடா. ரிலாக்ஸ்டா. வந்துருவா. பாத்தியா மாப்பிளைய டென்ஷன்ல நகத்தை கடிச்சு கடிச்சு கொஞ்ச நேரத்துல விரலையே கடிச்சு துப்ப போறான். ஃபர்ஸ்ட் நைட் கையே எல்லாம் போறான். நீ காதலிச்சு பாரு, அப்பதான் அந்த டென்ஷன் என்னன்னு உனக்கு தெரியும்.
ஜோடி பொருத்தம் பிரமாதம்டா. அவன் நடைய பாத்தியாடா, என்னமோ அவனே சாதிச்ச மாதிரி. நம்ம அசோக்கு மட்டும் இல்லைன்னா இவன் லவ் ஓகே இருந்திருக்காது. இவனும் தாடி வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சைக்கார மாதிரி தெரிஞ்சிருப்பான். நம்ம அசோக் பிளான் பண்ணி இது வரைக்கும் எதுவுமே மிஸ் ஆனதில்லடா. இது அசோக், இது மகி, பட் எல்லாரும் கூப்பிடுறது உமா. உமா மகேஸ்வரி. அசோக், உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சப்போ நீங்க மிஸ் ஆயிட்டீங்க. அப்புறம் ஒரு நாள் காலேஜ் வாசல்ல எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. நான் வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அன்னைக்கும் மிஸ் ஆயிடுச்சு. இப்படி மிஸ் ஆகி கடைசியில நான் மிஸ்ஸஸ் ஆகும்போதுதான் நம்ம மீட் பண்றோம். இந்த ட்ரெஸ்ஸ நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க செலக்ஷன் பொருத்தமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அசோக் செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆனதே இல்லை. அசோக், எல்லாருமே மாப்பிள்ளை சைடு, பொண்ணு சைடுல நீங்க தான் இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அசோக், இவ்வளவு நேரம் ராஜா டென்ஷனா இருந்தா, இப்ப நீ டென்ஷன் ஆயிட்டியடா. எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு டென்ஷன் தானே. நீங்க இருக்கும்போது என்ன கவலை? எந்த பிரச்சனையும் வராது. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. ஆமா, போ. போலாமா? ராஜாவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்.